ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அருண். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாவா பற்றி. ஓகே, ஆக்சுவலாக ஜாவா பற்றி சீரீஸ் போடுங்க அப்படின்னு கொஞ்சம் நாளாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க மெயில்ஸ் மூலமாக. ஸோ அவங்களுக்காக அது. பட் வழக்கமாக நான் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு பியூர்லி நெட்டில் இருக்கிறதை எடுத்து ப்ரொசீட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பேசிக்கலி அதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து எனக்கு டைம் இல்லை எல்லாத்தையும் எடுத்து ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இன்னொன்று சோம்பேறித்தனம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே, வித் தேட் செட் லைக் அதனால் வந்து இதை நான் ரொம்ப லைட்டாக கேர்லெஸ்ஸாக பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஐ வில் கிவ் மை பெஸ்ட் எஃபர்ட் டு டெல் வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ ஜாவா பற்றி படிப்போம். ஜாவா வந்து ஆக்சுவலாக படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வழக்கமாக எல்லாரும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஜாவா தெரியணும்னா C++ தெரிஞ்சிருக்கணுமா, சி தெரிஞ்சிருக்கணுமா, இல்லாட்டினா வந்து வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்றது. ஸோ த கொஷின் நம்பர் 1, இதுக்கு ஆன்சர் என்னென்னா எதுவுமே தெரிஞ்சிருக்க தேவையில்லைன்னு. பட் தெரிஞ்சிருந்தால் நல்லது தான், அது தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ தெரியலனாலும் யூ கேன் ஸ்டார்ட் வித் இட். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான். ஸோ சி இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் சிம்பிளாக புரியுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பட் அதனால் அது தெரியல, அதனால் ஜாவாவே படிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் வித், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜாவாவுக்கு எதுவுமே தேவையில்லை. அகைன் ஐ மேக்கிங் மை செல்ஃப் கிளியர். ஓகேங்களா? ஸோ சில சைட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த சைட்ஸில் தான் நான் எடுக்க போகிறேன். ஒன் ஆஃப் த சைட்ஸ் வந்து இந்த ஜாவா டு ஆல்ற சைட்டு. அதில் நிறைய டாபிக்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது. அதாவது வந்து இன்ட்ரடக்ஷன், ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் லிட்ரல்ஸ்னால் என்ன, ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமிங், இன்ட்ரடக்ஷன், டேட்டா டைப்ஸ், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு சைட் ஒன்று பார்த்தேன், ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே, இந்த சைட்டு corejava.co.in நம்ம ஊர் மக்கள் நேரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலாம் நல்லா போட்டிருந்தாங்க. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கலெக்ஷன்ஸை எடுத்து நான் அப்படியே ஜாவா கலெக்ஷன்ஸ் இல்லைங்க, அந்த டுட்டோரியல் கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது 2வது சைட்டு. 3வது இன்னொரு சைட்டு வந்து என்னென்னா வந்து ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ், எல்லாருக்கும் வர்ற கொஸ்டின்ஸ் வந்து இந்த இது. ஸோ ஜேஆர்இனா என்ன, ஜேடிகேனா என்ன, என்விரான்மெண்ட் வேரியபிள் எப்படி செட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி முதல்ல கேட்பாங்க நிறைய பேர். ஸோ இதை பற்றி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஹேவிங் செட், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஜாவா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் செஷனில் வந்து முழுக்க கதை. ஸோ செகண்ட் செஷனில் வந்து ஹிஸ்ட்ரிக்கு போவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.